சபால பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. புதுக்கோட்டை தான் நம்ம கலைக்கு உயர்ந்த ஒரு அற்புதமான மாவட்டம். ஆனால் நம்ம ஊரில் ஒரு சபா இல்லை. சபானா உங்களுக்கு தெரியலாம், என்ன நான் சொல்கிறேன், சினிமா தியேட்டர் ஸ்க்ரீன். அந்த ஸ்க்ரீன் இருக்கிற இடத்துல நாங்கள்லாம் ஆடுவோம். இப்போ நீங்கள் உட்காந்துருக்க மாதிரி தியேட்டரில் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கிற அந்த சபா கட்டடம் கலெக்டர் அம்மான்ட்டு நாங்கள் கேட்டோம். கவிதாராம் ஐஏஎஸ் பரதநாட்டிய துறைகள் கலெக்டர் அம்மாட்டு கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த அளவுக்கு சபா நமக்கு புதுக்கோட்டையில் அந்த அளவுக்கு ஃபண்டு ஒதுக்குவாங்களான்னு தெரியல, கட்டி கொடுக்க முடியுமான்னு தெரியல. என்னோட ஆட்சி இருக்கிற வரைக்கும் நான் ஏதாவது முயற்சி பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் அம்மாவும் அதுக்கப்புறம் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. காரைக்குடியில் கூட அற்புதமாக சபா, அழகப்பா கல்லூரியில் சபா இருக்கும். அதில் ஒரு அரங்கேற்றம்னா என்னை கூப்பிடுவாங்க, நான் போவேன். அப்போல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையாகவும் அழுகையாகவும் வரும். நம்ம அந்த சபால நம்ம பிள்ளைகளை ஆட வைக்க முடியாதா? இவ்வளவு அற்புதமா சினிமா நம்ம தியேட்டருக்கு போறோம் இல்லையா, அதே தான் அந்த தியேட்டர் தான் அது சபா. ரொம்ப 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 அழகா இருக்கும், ரொம்ப ஏக்கமாகவும் இருக்கும். ஏங்கி இருக்கேன். ஆனா எனக்கு இங்க நம்ம புதுக்கோட்டையில எல்லா கோவிலையும் எல்லாமே பண்ணிட்டு வரோம். ஆனா இறைவனோட அருளோட முருகனோட அருளோடையும் அந்த சபால இன்னைக்கு ஒரு பண்ண ஒரு திருப்தி எனக்கு இந்த இடத்துல நான் உண்மையிலே நான் உணர்றேன். எல்லாருக்கும் ரொம்ப அழகா அமைதியா, எங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு இடம், பிள்ளைங்க அழகா ரொம்ப. ஏன்னா எல்லா கோவிலையும் அமைதி இல்லை, ஏன்னா டிராஃபிக் இருக்கும், மெயின் ரோட்ல இருக்கும், பிஸியா இருக்கும். நான் அதெல்லாம் சொல்றேன், நான் அதுக்காக நான் அதை தவறாவோ இல்லை நான் ஏதோ சுட்டி காட்டலை. இந்த இடம் எனக்கு மனசுல பட்டதை நான் சொல்றேன். ஸோ என்னோட ஏக்கத்தை வந்து இன்னைக்கு நம்ம முருகன் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எல்லாருமே ஒரு சவுண்டு கூட கொடுக்கல. நாங்களுமே அது தகுந்த மாதிரி எங்க கலையால உங்களை கட்டி போட்டு உட்கார வச்சிருந்தோன்னு நாங்க உண்மையிலே பெருமைப்படுறோம். இதுதான் ஒரு கலைஞர்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். இந்த கரவோசையும் உங்களோட அந்த கன்செப்டான அந்த பார்வை தான் எங்களுக்கு வேணும்னு நினைப்போம். நான் பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவேன், எல்லாருமே இப்போ மொபைலை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்க ஷோல வந்து உட்காந்து அவங்க செல்லை எடுத்துட்டாங்கன்னா நீங்க சரியா ஆடலன்னு அர்த்தம் அப்படின்னு தான் சொல்லி வளர்த்துருக்கேன். ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா இப்போ என்ன பண்ணிடும், டக்குன்னு செல்ல எடுத்து செல்லுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும். செல்ல கையில எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்க நல்லா ஆடல, நீங்க சரியா உழைக்கலன்னு அர்த்தம். ஸோ நீங்க நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். யாருமே உங்க டான்ஸை பார்த்துட்டு கண்ணு கூட சிமிட்டக்கூடாது. அந்த அளவுக்கு தான் நீங்க ஆடணும்னு சொல்லி தான் பிள்ளைங்களை வளர்க்குறேன். அதே மாதிரி முருகனோட அருளோட பிள்ளைங்க உயர்ந்து வர்றாங்க. அதே மாதிரி நம்ம டான்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர் டான்ஸ் டீச்சர் ஆகி புதுக்கோட்டையில் நிறைய ஒவ்வொரு நாளும் ஒரு குழுவில் வந்து நிகழ்ச்சி பண்றாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. அதே மாதிரி இவங்களும் அடுத்தடுத்த வருஷங்கள்ல இதே கோவில உங்க ஆதரவோட ஒரு நடன ஆசிரியரா இங்க வந்து நிகழ்ச்சியை நடத்தணும், உங்க மாணவர்களோட வந்து நடத்தணும். அதற்கு நான் வந்து நிற்கணுங்கிற ஒரு முருகனோட கோரிக்கையை வச்சுக்கிட்டு நிகழ்ச்சியை நிறைவாக தீச்சட்டி நடனம் இது அரங்கேற உள்ளது. நன்றி.